போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் பிற கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி அறிவிக்கப்பட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. குறிப்பாக ஆதிதிராவிடர், பழங்குடியினர், கிறித்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கும் சில திட்டங்கள் உள்ளன. மாணவர்கள் இதில் விண்ணப்பித்து பயனடைந்து கொள்ள வேண்டும். மாணவர்களின் கல்விக்கு பல்வேறு உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு சார்பில் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குகின்றன. அதே வகையில் ஆதிதிராவிடர், பழங்குடியினர், கிறித்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை மற்றும் பிற கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் மாணவர்களிடம் இருந்து 2024-2025 ஆம் கல்வியாண்டில் விண்ணப்பங்கள் இணைய வழியில் பெறப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் இந்த கல்வி உதவித்தொகையானது வரவு வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது 2024-2025 ஆம் கல்வியாண்டிற்கு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 2025 ஆம் ஆண்டு மே 30ஆம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்காத ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதிதிராவிடர் இன மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் கல்லூரி நிர்வாகங்கள் மாணவருக்கு கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க உதவிடுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி வரை தொடங்கப்பட்டது. வரும் மே 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதுவரையில் மே 20 மாலை 6 மணி வரை 1,61,324 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். 1,22,698 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர்.